வக்ஃப் வாரியத்தின் அதிகாரிகள் மீது பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அப்போ நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், சட்டத்தை நாங்கள் முறைப்படி இது பண்ண மாட்டோம். ஏற்கனவே தணிக்கை அதிகாரிகளால் ஊழல் என்று மோசடி என்று குறிப்பிடப்பட்டவர்களுக்கே நாங்கள் மீண்டும் பதவி கொடுப்போம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயங்கரவாத விஷயங்களை பூத்தக்கூடியவர்களுக்கு இது பண்ணுவோம். நான் வீட்டுடன் என் அடையாளத்தை மறைத்து விடுவேன். திருப்பரங்குன்றத்தில் என் கோவில் நாசமா போனாலும் அதை பற்றி நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் அடையாளம் இல்லாதவன். இப்போ என் கேள்வி என்னன்னா, 1 வருஷம் நம்ம கொடுக்கணும் இருக்கு தாவேக்கா ஆட்சிக்கு. சரி, அப்போ அந்த 1 வருஷத்துக்கு இடையில கோவில் நிலத்தை ஆட்டையை போடலாம், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு விட்டுறலாமா? இல்லை இந்த 1 வருஷத்துல மசூதி சர்ச்சு சட்டவிரோதமாக கட்டுவான், விட்டுறலாம். பொதுவாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், ஏன்னா அவனுங்களே ஆக்கிரமிச்சு தானே இந்த நாட்டுக்கு வந்தான். ஸோ அவன் விட்டுட்டு போன எச்சம் அப்படித்தானே இருக்கும். ஸோ இவனுங்களே இப்படி நினைக்கிறேன். அப்போ இந்த அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தேசத்திற்கு ஒரு முன்மாதிரி மாவட்டம். தொடர் போராட்டம், கிறிஸ்தவம் பெரும்பான்மையா இருக்காங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? என் உரிமைக்கு நான் போராடுவேன். பணம் இல்லை, கவலை இல்லை, பதவி இல்லை, பிரச்சனை இல்லை, கேஸ் போடுவோம், பரவாயில்ல. ஆனால் நான் வீட்டில் மதத்தை பூட்டி வைக்க மாட்டேன். நான் போகிறவனெல்லாம் நான் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு நான் சொல்லுவேன். ஹிந்து என்ற ஒரு மந்திர சொல்லுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருப்பேன். இப்படி வளர்ந்த மாவட்டம் அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தமிழ்நாடு வக்ஃபுகள் தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆதாரங்களுடன் புகார் செய்ய வக்ஃப் பாதுகாப்பு இயக்கம் முடிவு. சாதி மதத்தை வைத்து இத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்து பட்டது போதும், இந்த சாக்கடை அரசியல் நமக்கு வேண்டாம், அண்ணாமலை பேச்சு. குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில் இந்து குடும்பத்தினர் மீது இஸ்லாமிய கும்பல் தாக்குதல், பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்த காவல்துறை. மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அனுமதியின்றி கட்டப்பட்ட ஜபக்கூடத்தை அகற்ற கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, ஆனால் தவறான வரைபடத்தை காட்டிய முன்னாள் வங்கதேச அதிகாரியை தட்டி கேட்ட இந்திய அதிகாரி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. இன்றைய நிலை தொடருமானால் வக்ஃப் வாரியம் விரைவில் மூடப்படும் நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் ப்ரொடக்ஷன் போரம் அமைப்பினுடைய தலைவர் அஜ்மல் கான் தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில வக்ஃப் வாரியத்தை முஸ்லீம் லீக் கட்சி நாசம் செய்து விட்டது. இப்போ புதிய உமீத் சட்டத்தின்படி சிஇஓவாக அரசனுடைய இணை செயலாளராக அந்த பதவியில் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தரை போடணும் அப்படின்றது தான் அந்த சட்டத்தின்படி சொல்லப்படுகிறது. அது ஏற்கனவே போடப்படாமல் இருந்ததுக்கு தான் நான் வழக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் அதை நியமிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அலுவலக இதெல்லாம் நியமிக்கப்பட்ட அதிகாரி கவனிக்கிறதே இல்லை. ஒரு வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வரும். அது இல்லாம ஈவினிங் தான் என்னை மாலை தான் பார்க்க முடியும்னு போர்டு தான் தொங்குது. மற்ற நேரங்கள்ல அவர் இருக்கிற இடத்துலதான் போய் பாக்குற மாதிரி இருக்கு. இது ஒரு பெரிய குறையாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஊழல்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த ஊழல்களை பொறுத்த வரைக்கும் இப்ப 2 பேரை தான் மொத்தமும் பதவி நீக்கம் செய்திருக்காங்க. இன்னும் 5 பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்படல. அது மட்டும் இல்லாம என்ஓசி கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே அதை முறைப்படி எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டும் கூட அந்த சம்பந்தப்பட்ட ஊழல் பண்ண அதிகாரிகள் அதுக்கப்புறம் அவங்க யாரையும் இது வரைக்கும் கைது செய்ய முடியல, அவங்க மேல நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா மொத்தமா இந்த வக்ஃபு அப்படிங்கிறதே காலியாயிடும். அதனால உடனடியாக இந்த வக்ஃபு வாரியத்தை மூடிட்டு வருவாய்த்துறை கிட்டையோ இல்ல அப்படின்னு சொன்னா சர்வே மற்றும் இந்த செட்டில்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்டையாவது இதை மொத்தமா ஒப்படைச்சு இதை எல்லாமே செய்யணும். ஏன்னா 2000 கோடி அளவுக்கு இதுல ஊழல் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நாங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட ஒத்த கருத்து உள்ளவர்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து
நாங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சரை போய் நாங்க சந்தித்து இதுக்கு தவிரவா மனு கொடுக்க போறோம், அவர்கிட்ட இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்க போறோம், தமிழகத்திற்கு மட்டும் வந்து புதிய வக்ஃபு சட்டம் ஒண்ணு தனியா உருவாக்குங்க அப்படின்னு நாங்க போய் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். திரு அஜ்மல் கான் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய பெரிய ஊழல்கள், அதே மாதிரி பயங்கரவாத விஷயங்களை புகுத்தக்கூடிய அடிப்படைவாதத்தை இளைஞர்களிடம் பெண்களிடம் புகுத்தி சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்தை வைத்து இவர்கள் எப்படி செய்கிறார்கள், இதை பற்றி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதுல அதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது அவர் இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. இப்போ சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா MKN ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்குது அதிராமப்பட்டினத்தில். அப்போ அந்த அதிராமப்பட்டினம் MKN ட்ரஸ்ட்டில் வந்து அங்கே முறைகேடு நடந்தது அப்படிங்கக்கூடியதை வந்து தணிக்கை அறிக்கை தெரிவிக்கிறது. அதில் தப்பு பண்ணவங்களையே திருப்பி வந்து அங்கே வந்து பொறுப்பில் கொண்டு வர்றாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி முத்தாவல்லி நியமனம், அது கடைசியில் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கூட வந்தது. என்னன்னா முத்தாவல்லி நியமனத்தில் முறைகேடுகள் நடக்கிறது அப்படிங்கக்கூடியதை பற்றி பார்த்தோம். பச்சாவல்லி தர்கா இங்கே நம்ம மயிலாப்பூர்ல அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகள் பார்க்குறோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அதிகமான கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், வக்ஃப் வாரியத்தின் அதிகாரிகள் மீது பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. அப்ப நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், சட்டத்தை நாங்கள் முறைப்படி இது பண்ண மாட்டோம். ஏற்கனவே தணிக்கை அதிகாரிகளால் வந்து ஊழல் என்று மோசடி என்று குறிப்பிடப்பட்டவர்களுக்கே நாங்கள் மீண்டும் பதவி கொடுப்போம். அப்போ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பயங்கரவாத விஷயங்களை பூத்தக்கூடியவர்களுக்கு இது பண்ணுவோம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த ஆற்காடு நவாப் இவருக்குள்ள சில கட்டுப்பாட்டில் சில மசூதிகள் இருக்கு, அவங்களுக்கு பாரம்பரியமா சில பழக்கங்கள் இருக்கு, அதை இவர் மாற்றுகிறார். இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஸோ அப்ப இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வக்ஃபு காரணங்கக்கூடியது தொடர்ந்து அஜ்மல் கான் மட்டும் இல்லாமல் வேற பலரும் சேர்ந்து இதை வெளிச்சத்துக்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, வக்ஃபு சட்டத்தின்படி எப்படி வந்து இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட வேண்டும்னு இருக்கு. ஸோ அதுபடி அந்த கோரம் இல்லை. இதுக்கு இடையில நடந்த ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நீதிமன்ற உத்தரவு வருது. என்ன உத்தரவு அப்படின்னா, இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் பொய் சொல்லி இருக்கு கோர்ட்லங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தொடரப்பட்ட வழக்கு முஸ்லிம்கள் தரப்பில் இருந்து தொடரப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்க, அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு வக்ஃப் வாரியம், அதாவது நவாஸ்கனி தலைவராகவே கொண்ட வக்ஃப் வாரியம், இது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வக்ஃப் வாரியம் செயல்படக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு வருது. அதற்கு அப்புறமும் அந்த வக்ஃப் வாரியம் செயல்பட்டது. ஸோ அது ஒரு கண்டெம்ட். அதை பத்தி தமிழ்நாடு அரசு, அப்ப திமுக அரசு கண்டுக்கல. அப்ப என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதிக ஜட்ஜுகள் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சா பார்த்து அதுக்கு டக்குன்னு ஸ்டே வாங்கிக்கிட்டு வர்றாங்க வில்சனை வச்சு. அப்போ நீதிமன்றங்கள்ல கூட ஆஜராகக்கூடியவர்களுக்கு எது அப்படிங்கன்னு ஒரு மரியாதை தான் இருக்கு போல இருக்கு சட்டத்தை விட அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை நமக்கு அந்த தீர்ப்பு ஏற்படுத்தியது. ஸோ அப்ப தொடர்ந்து நல்லா நீங்க கவனிக்கணும், சொத்தை திருடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா இருக்கக்கூடிய பாரம்பரிய இஸ்லாமிய முறைகளை ஒழிப்பது, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முத்தாவல்லி நியமனத்திலே ஊழல், இந்த மாதிரி அனைத்து விதமான ஊழல்களும் நிறைந்த ஒரு ஊழல் கோடவுனாக வக்ஃப் வாரியம் மாறி இருக்கிறது. இதை எதிர்த்து தான் இந்த எல்லா போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது அவ்வளவுத்தையும் செய்த நவாஸ்கனி, இதுக்கு முந்தைய திமுக இதுல இருக்கும்போது அவர் தான் அதன் தலைவர். இப்ப அந்த முஸ்லீம் லீக் கட்சி இன்னைக்கு தாவேக அரசில் கூட்டணியில் இருக்கிறது. அப்போ அந்த கட்சிக்காரன் இதுக்கு முன்னாடி செய்த ஊழலை இவன் வந்து வெளியில கொண்டு விடுவானா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம எதை கவனிக்கணும்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அடுத்தது திரு அஜ்மல் கான் போல பலர் அந்த சமுதாயத்தில் இந்த மாதிரியான நியாயமான பிரச்சனைகளுக்காக போராடி வருகிறார்கள். ஆனா இந்த பிரச்சனைகளை பத்தி ஏதாவது நாங்க தான் துளுக்குனுக்காக வேண்டி போராடுறதுக்குள்ள அமைப்புகள் அப்படின்னு சொல்ற SDPஐயோ இல்ல தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ
இல்லைன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமோ, இல்லைன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோ யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கானா? கிடையாது. ஏன்னா இது உங்க சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனோ, அந்த மசூதிக்குன்னோ, இல்லைன்னா அந்த தர்காவுக்குன்னோ, இல்லை ஏதாவது மானியமாக எதுக்காக எழுதி வைத்த ஒரு பணம், அந்த சமய நோக்கத்திற்காக போகக்கூடியது. அதை பத்தி அதுல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி எந்த பயலும் பேச மாட்டான். ஏன்னா இவர்கள் எல்லாம் இந்த மதத்தை பயன்படுத்தி லாபம் அடைபவர்கள். ஒன்று அரசியல் லாபமாக இருக்கலாம், இல்ல பண லாபமாக இருக்கலாம், இல்லைன்னா வேற நாட்டுக்கு பிராக்சியாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான கும்பலைத்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் துலுக்கனின் பிரதிநிதிங்கிறான். திரு அஜ்மல் கான் போல உள்ளவர்களையோ, திரு ஷவுகத் போன்றவர்களையோ, இல்ல பாபு சைட் போன்றவர்களோ இவங்கெல்லாம் அவங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இவங்க ஜென்யூனா அந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை என்ன என்பதை முன்னெடுக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் தான் வளர்த்தி விடுகிறார்கள். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இது அப்படியே எடுத்து பாருங்க. இந்த நாடு ஏன் துண்டா போச்சு? ஜின்னாங்கக்கூடியவர், முகமது அலி ஜின்னாங்கக்கூடியவர், சிந்துங்கக்கூடிய ஒரு பகுதி, மும்பை பிரசிடென்சியிலிருந்து பிரிஞ்சான் வெள்ளக்காரன், பிரிக்க கூடாதுன்னு. இது நாளைக்கு மத அடிப்படைவாதத்தை வளர்க்கும் அப்படின்னாரு. ஆனால் அன்னைக்கு அந்த பயங்கரவாத முடிவை எடுத்து துலுக்கா இருக்கான், இந்த பிரிச்சுட்டு போனோம்னு. அவனுக்கு ஆதரவாக தான் இந்த காந்தி, நேரு இந்த கூட்டங்கள்லாம் இன்னைக்கு பேசிச்சு. அப்புறம் முகமது அலி ஜின்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்டா நான் நியாயத்தை, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பேசினா என்ன ஒரு வயலும் மதிக்க மாட்டேங்கிறான். அதனால நான் அல்ட்ரா பிரிவினைவாதியா மாறினா தாண்டா இந்த உலகம் நம்மளை மதிக்கும்னு சொல்லி, இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பெரிய மத துவேஷத்தை ஏற்படுத்தாத ஒரு ஆள் மத துவேஷியாக மாறியது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. அந்த பிரிவினைக்கு முன்னாடி என்ன தவறுகள் இந்த நாட்டில் நடந்தோ அதைத்தான் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் செய்து வருகிறார்கள். அதனால எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவர் ஏதோ திரு அஜ்மல் கான் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் என்பதை விட, அஜ்மல் கான் அவர்களுக்குள்ள வழக்கு என்பது ஏதோ ஒரு வக்ஃப் வாரியத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஏதோ 4-5 பொறுப்பாளர்கள் நியமனத்தை மட்டும் சார்ந்ததல்ல. எந்த ஒரு காரணத்திற்காக முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்களோ ஒரு சொத்தை, அது சரியாக அந்த காரணத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஊழல் நடக்கக்கூடாது. அடிப்படைவாதத்தை கொண்டு சேர்க்கும் இடமாக, வளர்க்கும் இடமாக மதரசாக்களும் மசூதிகளும் தர்காக்களும் மாறிவிடக்கூடாது. அது சமய நோக்கத்திற்கானது. இதை வலியுறுத்துவதற்கான ஒரு போராட்டமாக நான் இதை பார்க்கிறேன். அதனால இது ஏதோ ஒரு கேஸ் போட்டாரு அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஏற்கனவே அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. போயாச்சுன்னா ஆபீஸில் ஆள் இருக்கிறது இல்லை, இது இருக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் வர்றோம், அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இதை பற்றி செய்திகள் சிந்தனைகள்ல நம்ம பல செய்திகள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆனால் இது முதல் முறையான செய்தி அல்ல. அதனால அஜ்மல் கான் போன்றவர்களுக்கு உண்மைக்கும் தேசியத்துக்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம்னா அஜ்மல் கானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். கொள்ளையடிக்கிறவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது. அதனால இவரது இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவங்க இது பண்றாங்க. உண்மைக்கும் அதுக்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தேசியமான விஷயம், அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தமிழ்நாடு பாஜக போதிய ஆதரவு கொடுக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போதிய ஒரு ஆதரவை இவருக்கு கொடுக்க வேண்டும் அஜ்மல் கான் அவர்களுக்கு தமிழக பாஜக என்பது எனக்குள்ள வேண்டுகோள். வீத லீடர்ஸ் சார்பில், அதாவது அண்ணாமலையால் தொடங்கப்பட்டுள்ள புதிய இயக்கம், அதன் சார்பில் போதை விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை பொள்ளாச்சியில் அவர் நடத்தியிருக்கிறார். அதுல அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். போதை ஒழிப்புக்கான சில தீர்மானங்கள் அங்கே இயற்றப்பட்டன, அதுக்காக தூதுவர்கள் நியமித்திருக்கிறோம், அந்த மாதிரி சில விஷயங்களை அந்த நிகழ்வுல சொன்னாங்க.
அதற்கு பிறகு அண்ணாமலை சில விஷயங்களை வந்து அந்த கூட்டத்தில் வந்து அவர் வந்து பகிர்ந்து கொண்டார். அதை தான் நான் வந்து இங்க குறிப்பிட்டு பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஜாதி மதம் அதற்கு வந்து அப்பாற்பட்டவன். அதாவது என்னுடைய மதம் நான் வந்து ஒரு பெருமை மிகு ஹிந்து தான். என்னுடைய மத அடையாளம் ஹிந்து என்பது உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய ஹிந்து என்கிற அந்த மதத்தையும் என்னோட ஜாதி போன்ற அடையாளங்கள் எல்லாம் வந்து நான் என் வீட்டுக்குள்ள வச்சு நான் பூட்டிட்டு வந்துருவேன். நான் வெளியில வந்து ஒரு சம அரசியல் தான் நான் பண்ண விரும்புகிறேன். இந்த ஜாதி மதம் இதை வைத்து போட்டு அந்த சண்டை போட்டு அந்த சாக்கடை அரசியல்களை வந்து இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு அப்படிங்கிற சொல்லியிருக்கார். நான் வந்து ஒரு அப்பழக்கற்ற தேசியவாதி, என்ன எல்லாரும் தேசியவாதி தானா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுல சந்தேகம் வேண்டாம். நான் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதி, நான் ஒரு பெருமை மிகு இந்தியன், அதையும் தாண்டி தமிழன், இதிலெல்லாம் வந்து நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன், ஒரு பாரத நாட்டை சேர்ந்தவன் அப்படின்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை மிக இருக்கா அப்படிங்கிறதை அதுல வந்து ஒரு சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாநாட்டில் நம்ம அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசினாங்க. அப்புறம் கடைசியா வந்து ஒரு கரூர் விஷயத்தை குறிப்பிட்டு அதுல பேசியிருக்கிறார். அப்ப இந்த கரூர்ல வந்து இந்த இனாம் நிலம் அதை வந்து கொடுத்தது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகி இருக்கிறது. அந்த அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு செய்தது இன்னைக்கு சரியான முடிவு தான் செய்திருக்கிறார்கள். அது அன்னைக்கு வந்து அந்த இனாம் நிலத்தை எல்லாம் வந்து அவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க விஷயம். நான் ஏற்கனவே பாஜகல இருந்த பொழுது ஹெச் ராஜா அண்ணன் கூட இதே விஷயத்தை தான் சொன்னாரு. அந்த கோவில் நிலத்தில் இருப்பவர்களுக்கு வந்து அவர்களுக்கே அந்த நிலம் வழங்கப்பட வேண்டும் என்று அன்னைக்கு நாங்கள் கரூர்ல ஆய்வுக்கு போயிருந்த போது பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி தான் நம்ம அடுத்ததா பார்க்குறோம். அண்ணாமலை அவர்களுக்குள்ள அந்த பேச்சு, அதாவது முதல் கட்டத்துல அவர் வந்து போதையை பத்தி பேசிய பேச்சு உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது. இந்த பேச்சு என்பது ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேச வேண்டிய பேச்சாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி ஸ்ரீ டிவியில நம்ம முன்னாடியே நம்ம விவரமாக பேசி இருக்கிறோம். அதனால நமக்கு இந்த விஷயம் புதுசு அல்ல. அதனால நம்ம இது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே ஸ்ரீ டிவியில முன்னாடி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் திரு RN ரவி அவரிடம் நான் ஒருக்கு பேசும்போது இந்த விஷயத்தை சொல்லும் போது இவங்களுக்குள்ள நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள டேட்டால ஒன்றும் பெருசா அது பிடிபட்ட மாதிரி தெரியலையேன்னு அவர் சொன்ன நேரத்துல இல்லை, அவங்க வந்து அதை ரெக்கார்டு பண்றது இல்லைன்னு அவரிடம் பேசினேன்கக்கூடிய விஷயத்த கூட இதே ஸ்ரீ டிவியில நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட நான் ஸ்ரீ டிவியில சொல்லியிருந்தேன். இது பாகிஸ்தானோ மட்டும் இல்லை, இது சைனா ஸ்பான்சர்ட். அந்த 30,000 கோடி ரூபாய்க்கு உள்ளது எப்படி குஜராத்தில் பிடிபட்டது, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல பிடிபட்டது, அது எப்படி இங்க வந்தது, இதை பத்தி நான் நிறைய இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போதையினால எப்படி தமிழகத்துல ஒவ்வொரு இடங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நம்ம நடத்தக்கூடிய ஃப்ரீ டியூஷன் சென்டர்கள்ல இதுக்குள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை களத்தில் நாம் பார்த்து அதில் பலரை நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயங்களை நான் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறேன். இதற்காக இன்று அவர் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். உண்மைக்கு நான் வரவேற்கிறேன். இது வந்து எல்லாரும் இதை வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். ஏன்னா 24% ஆல்கஹாலுக்கு அடிமையானவர்கள், இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார் என்பது உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது. இந்த முயற்சியை அவர் பாஜகவில் இருந்துக்கும் போது எடுத்திருந்தால் கூட நான் இதை பெரிய அளவில் நம்ம வரவேற்றிருக்க வேண்டி இருக்கும். ஆனால் அவர் அப்போ ஏனோ அதை செய்யலை. சரி, அது போகட்டும். அதுக்கு அடுத்தது அவருக்குள்ள 2வது விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை நான் 100க்கு 100 வரவேற்கிறேன். அதற்காக இப்போ தனி ட்ரைனிங் சென்டர் கொடுத்து ஆளுகளெல்லாம் இவங்க நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். இவர் பாஜக தலைவராக இருக்கும்போது கூட இவர் இதை செய்திருக்கலாம். அதனால ஏன் அன்று அவர் செய்யவில்லை என்பது எனக்கு இதுவரை தெரியலை. பட் எனிவே, பெட்டர் லேட் தென் நெவர். அதனால நான் அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். 3வது விஷயமாக நான் வந்து அவர் அந்த பார்க்கக்கூடிய அந்த மதத்தை ஜாதியை வீட்டில் வச்சு பூட்டிக்கிட்டு தான் நம்ம வெளியில வரணும்னு. அப்போ இவருக்கும் கருணாநிதிக்கும் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனை? துர்கா அம்மா வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு தான் வெளியில வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கரெக்டு தானே? அவங்களையும் கூட ஒரு பெரிய பக்தர் உலகத்துல உண்டா? பார்க்க முடியாது. அதிமுக காரண மாதிரி நெத்தியில இப்ப நமக்காவது எங்கேயாவது எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அங்க அது கூட இருக்காது. கிளீனா அடிச்சு சாத்திக்கிட்டு தான் வர்றேன். ஆனா அவங்க பண்ண ஊழல்களை பத்தி நமக்கு வந்து பகமா எழுதுனா கூட சேஷாய மில்லு எவ்வளவு பேப்பர் அடிச்சாலும் தாண்டாது, அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த 2 கழகமும் சேர்ந்து. ஆனா அம்புட்டு பேரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, யாகங்கள் வளர்க்குறாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, எனக்கு நான் மதிக்கக்கூடிய ஒருவர் இப்ப என்னன்னா நன்னன் அவர்கள்.
இப்போ நமக்கும் அவருக்கும் சன் டிவியில் வந்து இந்த தமிழ் வருஷப்பரப்பை மாற்றினார் கருணாநிதி 2008 2009. அப்போ ஒரு விவாதத்துக்கு நானும் அவரும் போயிருந்தோம். அப்போ இந்த அந்த விவாதத்தில் நம்ம அவரை கொஞ்சம் அவுட்ஷைன் பண்ணிட்டோங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவி விவாத லிஸ்ட்டில் அதை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஜனநாயகவாதிகள் திமுககாரர்கள். பட் இருந்தாலும் அவருக்குள்ள வயசுக்கும் அவருக்கு அனுபவத்துக்கும் நான் அவருக்கு மேலே நான் நல்ல மரியாதை வச்சிருக்கிறவன். அந்த பேட்டிக்கு அப்புறம் கூட நான் அப்பப்போ அவரை கூப்பிட்டு நான் பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டிருந்தேன். ஆன்மீகத்தை குறித்து இன்னும் சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா அத்வைத வேதாந்தத்தை குறித்து அவர் ஒரு நிறைய படித்திருந்தார். அதை பற்றின டிஸ்கஷன் எனக்கும் அவருக்கும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அந்த அளவு அவர் நல்ல வேதாந்தத்தின் மீது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ள மனிதன் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அவர் வந்து அவருக்குள்ள மகன் தவறுன ஒரு சோகமான சம்பவத்தை என்னிடம் பகிர்ந்தார். பழகிட்டு அப்போ என்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு என் பையனுக்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த்து, எங்கள் 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி. அந்த காரணத்தை அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாச்சுன்னா அப்பாவோ பையனோ யாராவது ஒரு ஆள் இறந்து போவாங்க. எங்கள் வீட்டில் என் பையன் போய் தாங்கக்கூடிய விஷயத்தை அவர் என்னிடம் சொன்னார். நல்ல ஆன்மீகவாதி வீட்டில் ஜோதிட சாஸ்திரம் எனக்கே தெரியாது. அவர் சொன்ன பிறந்தான் இப்படி ஓஹோ ஜோசியத்தில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவு ஜோதிடம் தெரிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். வீட்டில் அதை வைத்து பூட்டினார். வெளியில வந்து என்ன பண்ணாரு? அப்ப இதே விஷயத்தை தான் இவர் பண்ண போறேன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கார். கரெக்டா? அதனால இதுல வந்து அவர் தனது அடையாளத்தை மறைத்து, அவர் வந்து அடையாளத்தை மறைக்கல. என்கிட்ட தனியா தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் பேசினார். ஆனா நான் சமுதாயத்துக்கு எதுக்கு நான் வர்றேன்? நான் வீட்டுடன் என் அடையாளத்தை மறைத்து விடுவேன். திருப்பரங்குன்றத்தில் என் கோவில் நாசமா போனாலும் அதை பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் அடையாளம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வீட்டுலதான் அதை வச்சு மூடிட்டேனே. அப்ப வெளியில வரும்போது உணர்வற்ற ஜடம்னு அர்த்தம். அப்படிதானே? எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என் அடையாளத்தை நான் வெளியில நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அந்த அடையாளத்தை பத்தி நான் அவமானப்படுகிறேன்னு அர்த்தம். நான் பெருமைப்படுகிறேன்னு அந்த அடையாளத்தோட நான் எப்பவும் நான் இருக்கணும். அதனாலதான் இப்ப வந்து நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தாவேகா அரசு சொன்ன உடனேயே அவரு வந்து அதை பத்தி எந்த வார்த்தையுமே பேசல. கண்டிப்பா பேசல. ஏன்னா அடையாளத்தை வீட்டில் வைத்து மறைத்து விட்டார். அதனால அவர் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல அடுத்தது இந்த கரூர் இன்சிடென்ட். இப்ப கரூர் இன்சிடென்ட் வரும்போது என்ன சொன்ன, இவ்வளவு இடம் இதை சொல்றாரு ராஜா அண்ணன் வந்து இது பண்றாரு. இப்ப என்ன பொறுத்தளவுல வந்து அந்த இது அவர் மேல நான் தப்பு சொல்லல. அவரை நான் அடையாளத்தை மறைச்சு வச்சுட்டு வரேன், தப்பு இல்லை. அது அவரோட பாலிசி. நான் அதை வந்து குத்தம் சொல்ல மாட்டேன். ஹிந்துத்துவ ஆங்கிள் பார்த்தா தான் நான் அதுல குத்தம் சொல்ல வேண்டியது. புரிஞ்சுக்கணும் நல்ல. இப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கரூர் விஷயம் வந்த உடனே சரி கோவில் நிலத்தை கொடுக்கணும், அது அவர் கொள்கையில தப்பு கிடையாது. ஹிந்துத்துவ ஆங்கிள் தான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டி இருக்கு, இல்ல பொதுவான ஆங்கிள் தான் பார்க்க வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் வீட்டுல வச்சு பூட்டிக்கிட்டு வெளியில வந்து அடையாளத்தை மறைத்து கொண்டு வந்து நிற்கிறவருக்கு அது அவருக்குள் இதுதான் அவர் சொல்லிட்டார். அது அவரோட கொள்கை. இப்ப நான் இதுல எதை கண்டென்ட் பண்றேன் அப்படின்னா, இதுல அவர் பொய் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவர் ஏதாவது பிரஸ் பிரீஃபிங்லாம் கொடுக்கும்போது தான் எவ்வளவு டேட்டா வச்சுக்கிட்டு பேசுறேன்னு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு தரம் பிரஸ்காரர்கிட்ட கேட்பார். ஏன்னா உலகத்துல டேட்டாவை வச்சுக்கிட்டு இவருக்கு முன்னாடி யாருமே பேசினது இல்லைன்னு அவரு நினைச்சுக்கிறார். இவ எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டு பேசுறவரு தானே. இப்ப இதே டேட்டா கரூருக்கு நான் சொல்றேன். முதல்ல ராஜா அண்ணனை இவர் இழுக்க வேண்டிய காரணம் என்ன? ராஜா அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இந்த நேரத்துல இந்த மாதிரி கோவில் பட்டா இடங்களை கோவில் இடம் என்று சொல்லி திமுக காரர்கள் கொள்ளையடிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அது கோவில் இடங்களாக இருந்தால் நான் அதை மீட்க போராடுவேன்கிறதையும் சேர்த்து தான் ராஜா அண்ணா இன்னைக்கு சொன்னார். அப்ப இந்த 2வது பார்ட்டை இவர் ஏன் மறைச்சார்? மறைச்சது மட்டும் இல்லாம இதை ஹெச் ராஜா சொன்னால் சரி, நான் சொன்னா தப்பான்னு அடுத்தது. அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ் அரசியலா இல்லையா? நான் கம்பேரிட்டிவ் அரசியல் பண்ண போறது இல்லைன்னு அவர் சொன்னார். அப்ப இது நீங்க பண்ணுனது கம்பேரிட்டிவ் அரசியலா இல்லையா? அப்ப ராஜா அண்ணா இன்னைக்கு சொன்னது நீங்க மிஸ்கவுட் பண்ணீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு சொல்றார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள தேர்தல் அறிக்கையில் கோவில் இடத்துல இருக்கிறவனுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுக்கணும் என்று சொன்னாரா? ரைட். இப்ப நான் ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறேன். அதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டம் பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது இதை பேசின உடனேயே
அன்னைக்கு காலையில அந்த பேச்சு வருது, மத்தியானம் ஸ்ரீ டிவியில இதே பாலகோதமன் தான் இங்க உட்காந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறது அயோக்கியத்தனம், இதை ஏன் பாஜக கண்டிக்கவில்லைன்னு அன்னைக்கு நம்ம பேசினோம். அப்போ கூட்டணியில் இருந்த காரணத்தினால் என்று அண்ணாமலை அதை பேசலையா? இல்ல கோயில் நிலத்துக்கு ஆட்டையை போடுறது தப்பில்லை என்ற கொள்கையில் அன்றே அவர் இருந்ததுனால் அன்னைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அன்னைக்கு நம்ம ஏத்தோங்க, நம்ம ஏத்தோம். பிஜேபி அன்னைக்கு நம்ம கண்டனம் பண்ணோம். இதை பிஜேபி அனுமதிப்பது தவறுன்னு நம்ம அன்னைக்கு பேசணும். பிஜேபி எதிர்த்து அன்னைக்கு அவர் பேசல. அப்ப கோயில் நிலத்தை பட்டா போடுவது இவரது கொள்கை என்பதனால் இன்று இவருக்கு மாற்று கருத்து தெரிவித்தாரா? இதுக்கு இப்போ அவங்க தரப்புல உள்ளவங்க பதில் சொன்னா, அண்ணாமலைட்ட நான் இதுக்கு பதில் கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நான் இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தாங்க வந்தேன். அவரு கொள்கையில் அவரு தெளிவா இருக்கார். அதனால அவர் இந்துக்களுக்காக வேண்டி, ஆனா அவர் பொய் சொன்னதுதான் நமக்கு பிரச்சனை. அடுத்தது நான் டேட்டா வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பேசுவேன்னு சொல்றாருல, நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, அதோட ரெக்கார்டு என் கையில இருக்கு. எல்லாத்திலையுமே தேவதானம்னு ரொம்ப தெளிவாக எல்லா ரெக்கார்ட்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதான நிலத்தை பத்தி இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த மாதிரி, அது மணச்சநல்லூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தது. இந்த வழக்குல ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு நீதிமன்றம் என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாதஸ்வர வித்வானுக்குள்ள மானியமான ஒரு கொடுக்கப்படுவதற்காக அந்த இடம் அந்த கோயிலுக்குள்ளது. அவர் பலகாலமா அனுபவிச்சு அவங்க யாருக்கும் அந்த நிலத்தை மாத்துறாங்க, அது மாத்தக்கூடாதுன்னு வழக்கு. அப்போ அந்த வழக்குல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு அந்த கோயிலுக்குள்ள வேலையை நீங்க செய்தாச்சுன்னா அந்த மானியத்தை நீங்க பயன்படுத்தலாம், இல்லைன்னு சொன்னா அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம். ரொம்ப தெளிவான தீர்ப்பு. இது மட்டும் இல்லாம இது 1963 ரயத்வாரிக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல இனாம் அபாலிஷன்லாம் அந்த காலத்திலேயே பல இடங்கள்ல நடந்திருக்கு. மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1948, அப்ப தமிழ்நாடு வரல, பிரசிடென்சி ஒரு கத்தோலிக்க பயிலு அவனும் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சிருந்தான். அப்ப இனாம் ஸ்டாண்ட்ஸ், அதனால கத்தோலிக்கன் தான் இது பண்ணணும், அந்த லேண்ட் கோஸ் டு த டெம்பிள்னு அப்பவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து. நான் சொல்றது 1948. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கோயில்ல அந்த கோயில்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்காக ஒரு இனாம் எழுதி வைக்கப்பட்டால் அந்த இனாம் அதை அந்த வேலையை அவர் செய்ய தவறினால் அந்த இடம் அந்த சொத்து கோயிலுக்கு போயிடணும். இது ஜட்ஜ்மெண்ட். டைரக்டாவே கோயிலுக்குன்னு ஒருத்தர் எழுதியாச்சுன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க என்னன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு 1963 அப்புறம் வந்ததுதான். 1959 வருஷம் உள்ள ஹெச்ஆர்என்சி சட்டத்தின் அடிப்படையில் கோயிலுக்குங்கக்கூடியதை நீ அந்த சொத்தை மாறுதலுக்கு உட்பட்டது அல்ல. ஒரு தெளிவான தீர்ப்பு என்று நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த டேட்டா தெரியாம பேசியிருப்பார் அப்படின்னு நான் கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஹெச் ராஜாவை எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்க்கக்கூடியவர் இந்த அடிப்படையை பண்ணிக்க, அவருக்குள்ள ஊர் கரூருங்க, அதில் ஒரு 10,000 பேரை அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த 10,000 பேர்கிட்ட இவரு வாக்கரசியல் பண்ணணும். அப்ப இவர் ஓட்டரசியலுக்காக இவரு ஆதரவு தெரிவிச்சார். இப்ப என் கேள்வி என்னன்னா, ஒரு வருஷம் நம்ம கொடுக்கணும் இருக்கு தாவேக்கா ஆட்சிக்கு. சரி, அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில கோயில் நிலத்தை ஆட்டையை போடலாம், ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு விட்டுறலாமா? இல்லை இந்த ஒரு வருஷத்துல மசூதி சர்ச்சு சட்டவிரோதமா கட்டுவான், விட்டுறலாம். அப்போ அனுபவம் இல்லாத காரணத்தினால் தவறு செய்யலாம், இது லாஜிக் எங்கேயோ இடிக்குது இல்ல. அப்ப இந்த டேட்டா இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பார் அப்படின்னு நான் நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள்லையும் திறமையான ஒரு அரசியல்வாதினா அண்ணாமலை. அதுல எனக்கு மாற்றுக்கிறது இப்போ இந்த செகண்ட் வரை கிடையாது. ஆனா அது நல்ல ஒரு மிசைல் தான். அது எங்கிட்ட இருக்கும் வரை நான் அதை போற்றலாம். எதிரிட்டு அது இருக்கும்போது கூட அந்த மிசைல் நல்ல மிசைல்னு அதை எப்படி திருப்புறது தான் நான் யோசனை பண்ணோம் இல்லையா? இப்போதைக்கு இந்து மதத்துக்கு எதிராக வந்திருக்கு. இப்ப இந்த கோயில் நல விவகாரத்துல இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் இவ்வளவும் பெருசான உடனே
நிர்மல்குமார் சொல்றார், இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் சட்டப்படி தானே பார்த்துக்க முடியும், பட்டா கொடுக்கறதுக்கு மட்டும்தானே இவங்க போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு சமாளிப்பு பதில் கூட அரசாங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. சரி, எல்லா விஷயத்தையுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இவருக்குள்ள திறமைக்கு மேலே எனக்கு இன்னைக்கு நான் அதில் இன்னைக்கு இஸ் த நம்பர் 1, அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படை டேட்டா இல்லாமல் அண்ணாமலை கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதுக்குங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தெரிஞ்சதை இவர் பேசியிருக்கார். எதை நம்ம கவனிக்கணும்? நான் ஆரம்பத்தில் ஒரு பேட்டி நம்ம ராஜேஷோட நான் கொடுக்கும்போது ஒன்று சொன்னேன், இதனால யாருக்கு நஷ்டம்னா இந்த நாட்டில் தேசியத்துக்கு ஹிந்துத்துவத்துக்கும் நஷ்டம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, அண்ணாமலை இப்போ தனியாக போயிட்டார். அவர் இப்போ நான் ஹிந்து எல்லாம் நான் வீட்டில் வச்சு மூடி போயிட்டேன்னாரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹிந்து சமுதாயத்துக்காக போராடிய பலர் இன்று பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களின் போக்கினால், இவங்களுக்குள்ள திறமையின்மை, இவங்களுக்குள்ள சுயநலம், இவங்களுக்குள்ள கொடூர குணங்கள், இதனால தான் இன்னைக்கு பலர் அண்ணாமலை கூட போயிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஹிந்து சமுதாயத்துக்காக போராடுவதற்காக வந்தவர்களும் பலர் இன்னைக்கு இவங்கெல்லாம் இப்போ ஒதுங்கியாச்சு. இப்ப இவங்கள் எல்லாம் செயலற்ற ஒரு நிலைக்கு அண்ணாமலை தள்ளி விட்டார். இப்ப இங்க என்ன, அந்த கசடுகள் மட்டும் இந்த பிஜேபியில் இன்னைக்கு இருக்கு. இந்த கசடுகளை மாத்திரத்துக்கு திறமையான உணர்வு உள்ளதெல்லாம் அப்ப அந்த பக்கம் பாதி போயிருச்சு. ஆனா அவங்களை செயல்படாம அவருக்குள்ள கொள்கை தடுத்துடுறது. இப்ப யாருக்கு நஷ்டம்? நிச்சயமாக தேசியத்துக்கு ஹிந்து மதத்துக்கும் தான் இது நஷ்டம். அப்போ இவர் பொய் சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன, இவ்வளவு வருஷங்கள் நீங்க பிஜேபியில எல்லாம் இருந்துட்டு அந்த கட்சியை விட்டு இங்கே அதை பத்தி அவர் கொஞ்சம் பேசவும் செய்தார் அவருக்குள்ள ஸ்பீச்சில். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இவ்வளவு நாள் கொள்கையாளர்களா இருந்தீங்க, உங்க கொள்கையெல்லாம் விட்டு விட்டு என்னிடம் நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னதுல நம்ம ஆளுக சந்தோஷப்பட்டு எதற்காக பொது வாழ்க்கைக்கு நாம் வந்தோமோ அந்த பொது வாழ்க்கையின் அடிப்படையே நாம் இப்போ கொல்ல போறோம். எனக்கு மதம் இனிமே எல்லா இதுலேயும் மத அரசியல் ஜாதி அரசியல் தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்றாரு. சரி, இப்போ திருப்பரங்குன்றம் அப்படிங்க வரும்போது இப்போ அப்போ நீங்கள் துலுக்கனோ இல்லை கிறிஸ்தவனோ இல்லைன்னா திராவிட கழகத்துக்கு காரணம் இவர்கள் ஹிந்து மதத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ளக்கூடாது, அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? நிச்சயமாக. அப்போ ஹிந்து எதிர்ப்பை மழுங்கடிக்கிற வேலையை தானே இவர் செய்திருக்காரு. நிச்சயமாக, சந்தேகமே இல்லை. அதனால நம்ம எதை பார்க்கணும்னா, நான் சொல்றேன், அவர் ஒரு ஹிந்துத்துவவாதியா இருக்கணும் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அது அவர் கொள்கை, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஹிந்துத்துவத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர் திட்டமிட்டு வேலை செய்யும் போது அதை ஹிந்து உணர்வாளர்கள் எதிர்த்தே ஆக வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் இப்போ அவர் சொன்ன இப்போ ஒரு போதைக்கு எதிரான அவருக்குள்ள அந்த அழைப்பு வரவேற்கத்தக்கது. இளைஞர்கள் வரணும், நேர்மையான இளைஞர்கள் வர வேண்டும். அதெல்லாம் உண்மைக்கு நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அதெல்லாம் அவர் அதோட நிறுத்திக்கிட்டு இருந்தாச்சுன்னா பிரச்சனை வந்திருக்காது. இப்ப ஏன் ஒரு பொய் சொல்லணும்? ஏன் ஒரு கோயில் நிலத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு சாதகமான நிலைப்பாட்டை ஏன் எடுக்க வேண்டும்? அப்ப இது ஒரு ஹிந்து விரோதமாகுது. அப்ப இவர் சொன்னார்ல, நான் அரசியல் கட்சி வந்தால் எப்படி திமுக அதிமுக அந்த மாதிரி தான் நான் பிஜேபியை எதிர்ப்பேன்னு. அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இவர் செய்யும் போது ஹிந்துக்களும் இதை எதிர்க்க வேண்டும். இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில இப்ப அந்த பகுதியில் முழுக்க இப்ப பெரும்பான்மையாக இப்ப முஸ்லிம் ஜனத்தொகை அங்க அதிகமா இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல திடீர்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பொது நிகழ்ச்சியோ அல்லது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதற்கும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதியில நிலவுகிறது. இந்த நிலையில தான் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, லோகேஷ் அப்படிங்கிறவர் அவருடைய மனைவியோட மருத்துவமனைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவரோட குழந்தையும் அழைச்சிட்டு திரும்ப வந்திருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த சித்தூர் கேட்டு பகுதி கிட்ட வரும் பொழுது அங்க இருந்த சில துலுக்கர்கள் அங்க அவங்களுக்குள்ளார ஒரு கலாட்டா பண்ணிட்டு அங்க ஏதோ ஒரு கலைபரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த சமயத்துல இவர்கள் அந்த பகுதியில் வரவுமே அங்கிருந்து அந்த ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த அவரோட லோகேஷ் அவங்களுடைய மனைவியை வந்து ஒரு மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அதை வந்து லோகேஷ் வந்து தடுக்கிறார். இதை தடுத்த உடனே என்ன பண்றாங்க, அவங்க வந்து லோகேஷை வந்து தாக்க வருகிறார்கள். லோகேஷ் உடனே அவர் தன்னுடைய சொந்தக்கார உறவினர்களை எல்லாம் அவர் போன் மூலமாக அழைக்க, அவர்கள் அந்த பகுதியில் வரை இவங்க உடனே இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்துகிறார்கள். முதல்ல 10 பேர் இருந்தவங்க அதுக்கப்புறம் 20 பேரா வந்து இவர்களை வந்து தாக்குகிறார்கள். அதுக்கு உடனே போலீஸ் வந்து அதுக்கு பிறகு காவல் நிலையத்திலிருந்து போலீஸ்காரர்கள் வந்து இருதரப்பு மேலேயும் வழக்கை பதிவு செய்கிறார்கள் எப்பவும் போல. இதுல லோகேஷ் வந்து கடுமையாக காயப்பட்டிருக்கிறார். அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அந்தக்கான வீடியோக்கள் எல்லாம் கூட இப்ப வந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒரு 5 பேர் மேல வழக்கு பதிஞ்சு, அந்த பக்கத்துல வந்து சில பேரை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் இரு தரப்புலையும் இப்போ வந்து வழக்குகளை பதிந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். குடியாத்தம் பக்கத்துல வரக்கூடியது இந்த சித்தூர் கேட்டுங்கிற பகுதி. இதுல ஒரு உண்மையா இந்த கொஞ்ச காலமாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம்கள் முடிவு பண்ணி செய்கிறார்கள். என்ன ஒரு விஷயம்னா, சித்தூர் கேட்டு பக்கம் நான் வந்து இந்திய வரலாற்றில் நான் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியது இந்த சித்தூர் கேட் பகுதி. இங்க ஒரு விஷயம் கொஞ்ச காலமா என்ன நடக்குது அப்படின்னா, இது ஒரு காலத்துல துலுக்கம் வந்து மொத்தமா அவங்க கையில கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனேயே அந்த பகுதியில் உள்ள ஹிந்துக்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி செய்ய தொடங்கினாங்க. என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஹிந்துக்குள்ள சொத்தை ஒரு துலுக்கனுக்கு விற்கிறது இல்லை அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு அந்த பக்கத்துல ஹிந்துக்கள் வந்தார்கள். வேற இடங்களெல்லாம் துலுக்கன் நினைச்ச மாதிரி ஒட்டுமொத்த வியாபாரத்தை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்த மாதிரி சித்தூர் கேட் பகுதியில் எடுக்க முடியவில்லை. இதை ஹிந்துக்கள் பெருவாரியாக அவர்கள் தடுத்தார்கள், அங்க உள்ள லோக்கல் ஹிந்துக்கள். அதுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த பக்கத்துல ஏற்படுத்தணுங்க கூடியதுக்காக பல துலுக்க அமைப்புகள் திட்டமிட்டு அந்த அங்க பலகாலமா வேலை செய்துகிட்டு இருக்காங்க. இந்த பலகாலம் இவங்க வேலை செய்ததுல இதுல நடந்த ஒரு ஸ்பில் ஓவராக நான் இதை பார்க்கிறேன். எப்படி நம்ம ஒரு ஏரியாவை நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம், அந்த ஏரியா நம்ம கையை விட்டு எப்படி இன்னொருத்தன் வந்து அதை எப்படி தன் கைக்குள்ள வச்சுக்கிறான், எப்படி அந்த ஹிந்து தன் கைக்குள்ள அந்த ஏரியாவை வச்சுக்க முடியும்? இந்த ஒரு கோபம் என்பது அவர்களுக்கு இருக்கு. கோபம் என்பதையும் கூட இந்த ஒரு விரித்தனம். ஏன்னா இது பொதுவாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஏன்னா அவனுங்களே ஆக்கிரமிச்சுதானே இந்த நாட்டுக்கு வந்தான். ஸோ அவன் விட்டுட்டு போன எச்சம் அப்படித்தானே இருக்கும். ஸோ இவனுங்க இப்படி நினைக்கிறேன். அப்போ இந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதை விட, இந்த சம்பவம் அங்கேயே நடந்தது, அங்க எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடக்கூடிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது? அப்ப திடீர்னு ஒரு படப்படப்படான்னு நினைச்ச உடனே ஒரு கூட்டம் கூடுதுன்னா, அந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஏற்பாடை எப்படி அந்த சமுதாயம் தனக்குள் செய்து வைத்திருக்கிறது அந்த இடத்துல? அப்ப அதுக்குள்ள ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் பார்க்கணும்ல. அப்பதான் கிரைமோட மோட்டிவ் என்னங்கிறத நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். வழக்கம் போல காவல்துறை இது எல்லா இடத்துலையும் அப்படித்தான். எதிர்பக்கத்துல அந்த பக்கம் 5 பேர் அவன் 2 பேரும் ஒண்ணு காம்ப்ரமைஸ் ஆகி போவான். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 பேரும் வந்து கேஸ்ல ப்ரெஷர் கொடுக்க மாட்டான். நமக்கு வேலை செய்ய வேண்டாம், நமக்கு பிரச்சனை வராது, அதனால அடி வாங்கவன் மேலேயும் கேஸ், மற்றவன் மேலேயும் கேஸ் போடு, ஒண்ணு அவனுக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகட்டும், இல்லாட்டா நம்ம வழி வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம பைசா வாங்குவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல ஒருத்தன் அக்ரஸர், ஒருத்தன் டிஃபெண்டர். நீங்க இந்த டிஃபெண்டர் மேலேயும் கேஸ் போட்டாச்சுன்னா நாளைக்கு டிஃபென்ஸுக்கு எவனும் வரமாட்டான். அது இன்டைரக்டா அக்ரஸர்களுக்கு உதவி செய்வது. இதைத்தான் தமிழ்நாடு காவல்துறை காலங்காலமாக செய்து வருகிறது. புளியங்குடியிலும் இதேதான் நடந்தது. எல்லா ஊர்ல எந்த ஊரும் எடுத்துட்டு பாருங்க, ராமநாதபுரத்துல எத்தனை இடத்துல இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து சர்வ சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு வந்து சித்தூர் கேட் பகுதியில் நடந்திருக்கிறது. அதனால நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, பயங்கரவாதத்தை ஒண்ணு அவன் வளர்த்து விடுறான், இன்னொன்னு அந்த பயங்கரவாதம் வளர்வதற்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உதவி செய்கிறது. இதை வந்து நீங்க போலீஸ்ல பல அதிகாரிகள்கிட்ட பழகும் போது, அங்க 4 பேர் போடு, இங்க 4 பேர் போடு, அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசா வளராம போகும்.
அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்ப உங்களோட நோக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது இல்லை. எவன் தப்பு பண்ணானோ அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அல்ல. தவறு செய்பவன் மீண்டும் அந்த மாதிரியான ஒரு தவறை செய்யாமல் இருக்கணுங்கிறது அல்ல. எனக்கு ஏன் இன்னும் திருப்பி அடுத்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு அப்பாவி அடி வாங்குறான், போட்டவன் அடிச்சான் என்ன செத்து போறான், அப்புறம் இன்னொரு பக்கமே இருக்காது இல்லை, அப்ப பிரச்சனையே இல்லையே. இந்த ஆட்டிடியூடு தான் பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல பலகாலமாக இருந்து வருகிறது. இந்த கவுண்டர் கேஸ் போடுறது, அதுல எப்படின்னா இந்த கவுண்டர் கேஸ் போடும்போது யாரெல்லாம் உண்மைக்கு நியாயமா டிஃபெண்ட் பண்ணியிருப்பான், அவனுக்கு அந்த வயலன்ஸுக்கு எந்த அங்கே ஏதாவது ஒரு வயலன்ஸ் நடந்ததுனால அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவனை தான் கரெக்டாக அக்யூஸ்டாக போடுவாங்க. அவன் மேலே ஒரு 3-4 கேஸ் போட்டால் அப்புறம் நாளைக்கு வருவானா. ஸோ ஹிந்து டிஃபென்ஸ், ஹிந்து ரெஸ்பான்ஸ் டு அக்ரஷன், இதை ஒழிப்பதற்கே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாடு காவல்துறை பயன்படுத்தி வருகிறது, பலகாலமாக பயன்படுத்துகிறது. ஜோசப் விஜய் ஆட்சியிலும் இது தொடர்கிறது. அதனால இப்போ பாதிக்கப்பட்டக்கூடிய இந்த குடும்பம், இப்போ நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தில் சார்பாக உன் கட்சி கூட்டத்தில் செத்து போனா காசு கொடுக்குற, இப்போ சாதாரணமாக ஒரு பெண் ஒரு கூட்டமாக ஒருத்தன் தாக்குறான், அப்போ அவங்க விக்டிம் இல்லையா, அவங்க பெண் இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடையாதா? அப்ப அது என்னது, ஜோசப் விஜய் அங்கிள் அப்ப அங்கிள் இல்லாம வேற அங்கிளா மாறிடுவாரா? கேக்குறேன். அண்ணன் இப்ப அங்கிள்னு தானே இப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. அதான் ஏதோ தாய் மாமன் திட்டம்னு ஏதோ ஒரு மாமா, இப்ப அவர் தாய் மாமால இருந்து வேற மாமாவா மாறிடுவாரா? இப்ப இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அது வாங்கச்சி கூட்டம், வாங்கட்சி கூட்டத்தில் ஒருத்தன் செத்து போறான். அப்ப கட்சி கூட்டத்தில் சாரவனுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கறது, இது நீ கட்சி மாவட்டத்தில் நீ கூட்டின ஆள், இது சாதாரண வழிபோக்கனுக்கு பாதிப்பு. அப்ப ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க கூடியது. ஒரு கட்சி கூட்டத்துக்கு நீ கூட்டின கூட்டத்துக்கு மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, இல்ல சாதாரணமாக ரோட்ல நடமாடுவதற்கு ஒரு பிரச்சனைக்கு உள்ளான பெண்ணுக்கு அரசாங்கத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கா? யாருக்கு இருக்கு? சாதாரணமா ரோட்ல போறவங்களுக்கு தானே. அப்ப எதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும்? ஏன்னா இங்க பாதிக்கப்பட்டது ஹிந்து. இப்ப இதே இது வேற சமுதாயம்னு வந்திருந்தாச்சுன்னா இப்ப அம்புட்டு பயிலும் சத்தம் போட்டிருப்பான். உதயநிதி, உதவாநிதி, எல்லா நிதிகளும் இன்னைக்கு சத்தம் போட்டிருக்கும். இங்க பாதிக்கப்பட்டது ஹிந்து. இந்த இந்துக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புல இப்ப பிற ஆட்கள் நிறைய பேர் இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, வீட்டுக்குள்ள மதத்தை வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்க வெளியில. அது வேற இருக்கு. அவளுக்கெல்லாம் இப்ப இதெல்லாம் கண்ணு தெரியாது, ஏன்னா வீட்டுல வச்சு பூட்டிட்டாங்க அவங்க. அதனால இது உண்மைக்குமே ஒரு மோசமான ஒரு நிலையாக நான் பார்க்கிறேன். இதுல வழக்கு, இந்துக்களுக்கு மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் அரசாங்கம் பின்வாங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஹிந்து பெண் அப்படின்னு சொன்னா நீங்க மானபங்கம் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படைவாத சித்தாந்தம் எங்கிருந்து உருவானது, அதை தடுப்பதற்கு இந்த அரசு வேலை செய்தாச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி இதை பெண்களுக்கான அரசு என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலத்துக்கிட்ட ஒரு சட்டவிரோதமான ஜபக்கூடம் ஒன்று இயங்கி வந்தது. ஏற்கனவே அது நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த சட்டவிரோதமான ஜபக்கூடத்தை நீக்க வேண்டும், அதை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவும் இருக்கிறது. ஆனால் இதுவரை காவல்துறை செயல்படாமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து ஏற்கனவே இந்துக்கள் மனுவெல்லாம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்ப வரைக்கும் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு கண்டன கூட்டம் ஒன்று நேற்று நடத்தப்பட்டது. அதில் எல்லாரும் கலந்து கொண்டு நேற்றுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுச்சியாக நடந்திருக்கிறது. அங்க ஒரு கண்டன கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை இந்துக்கள் போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்தன்மையை எக்காரணம் கொண்டும் அவர்கள் இழக்காமல் இருப்பது என்பது உண்மைக்குமே பாராட்டத்தக்கது. இதுக்கு முன்னாடி நம்ம 1980களில் சர்ச்சுகள் கட்ட ஆரம்பித்ததற்கு அந்த காலத்திலிருந்து போராட்டம் ஒரு விதமாக இருந்தது.
அதற்கு முன்பு 1940-50களில் கூட அங்க தாய் மதம் திருப்பக்கூடிய வேலையை எங்க தாத்தா எல்லாம் பண்ணியிருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் பின்னாடி 60கள் 70களில் RBVS மணியஞ்சி அங்க இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா மணியஞ்சி இவங்கெல்லாம் சேர்ந்து, இது எனக்கு மணியஞ்சி சொல்லி தான் தெரியும், அப்பா கூட நம்மகிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. உங்க அப்பா நாங்கள்லாம் போய் இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் தாய் மதம் திருப்பணும், அவங்களுக்கு இடமெல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஃபியூனரல் இதுக்கெல்லாம் வேண்டிய இடம் வேணும், இதெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் இந்த காலங்களில் நீங்க பார்த்தோம் அப்படின்னா கலவர காலங்கள்லையும் இந்த மாதிரியாக இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இந்த எல்லா காலங்கள்லையும் நீங்க பார்த்தாச்சுன்னா மைட்டி கவர்மெண்ட், மைட்டி சர்ச்சுக்கு எதிராக ஒரு சின்ன குரூப் ஆஃப் இந்துக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதுக்கப்புறம் 1986 கிட்ட வலுவாக இருந்த ஹிந்து முன்னணியில ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டது. ரொம்ப மோசமான ஹிந்து நிலைமை, அமைப்புகளின் நிலைமை போச்சு. அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்க மாவட்ட அமைப்பாளராக ஹிந்து முன்னணிக்கு வந்து திருப்பி ஹிந்து முன்னணிக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழுதலம்பள்ளம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கட்டினான். அந்த ஊர்ல ஒரு பொம்பளைகளுக்கு வீடுகளில் தங்கம் இருக்காது. சுப்ரீம் கோர்ட்டு வர அந்த கேஸை நடத்தி அவங்க சொந்த செலவில், ஏன்னா அன்னைக்கு பிஜேபி ஆட்சி கட்சியில் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு இந்த அமைப்புக்கு வரக்கூடியவன் வந்து என்ன கையிலேருந்து பணத்தை போட்டு தானே வேலை செய்த காலம். இன்னைக்கு மாதிரி தனியாக வந்து ஆஃபீஸு, வண்டி வாகனங்கள், வார் ரூம், இந்த மாதிரி எல்லாம் வசதி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நம்மளை வந்து ஒருத்த மதிச்சது கூட கிடையாது ஆனால் அந்த காலங்களில். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அந்த மாவட்டத்தில் அதே பண்ணாங்க. அதே மாதிரி பல ஊர்கள் சுப்ரீம் கோர்ட்டு வர சொந்த பணத்தை, வீட்டில் இருந்து சொத்தை விற்று, அவங்க தங்க நகைகள் எல்லாம் விற்று, இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தி இன்னும் இந்துக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த இவ்வளவு ஆண்டு கால இந்துக்களோட தொடர் போராட்டம் தான் காரணம். பாருங்க, எல்லா இடத்துலையும் போய் வந்து அடாவடித்தனம் ரவுடித்தனம் பண்ணால் வந்து சேகர்பாபு. இந்த சேகர்பாபு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு கோயிலில் போயிட்டு அங்கே காவிக்குடியை கட்டப்படாதுன்னு சொன்ன உடனே கண்ணன்னு ஒருத்தர் வந்து ஒரு வக்கீல் கழட்டி பாருல, அப்புறம் உங்க மந்திரி என்ன ஆறாம் பாரம் அப்படின்னு சொன்ன உடனே கடியெல்லாம் வச்சுவிட்டு போயிட்டான். ஒரு கிறிஸ்தவ மந்திரி எங்க ஊர்ல இந்த மலமுழுங்கி மைக்கேல்னு ஒரு பழமொழி உண்டு. அதுல சொல்லுவாங்க மனமுழுங்கி மனோ தங்கராஜ். அங்க அப்படின்னு சொன்னா பாரம்பரியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போகக்கூடிய காவடியை தடுக்கணும் பார்த்தாரு. இந்துக்கள் போராடி அதை மீண்டும் ஜெயித்தார்கள். மண்டக்காட்டில் வந்து ஹிந்து மாநாடை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பார்த்தார்கள். இந்துக்கள் போராடி அதிலும் வெற்றி கண்டார்கள். அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த போராட்டம் கூடிய இந்த விதை என்பது கிட்டத்தட்ட ஹிந்து அமைப்புகள் 1940களில் இருந்து விதைச்சிட்டு வந்தாங்க. பாருங்க, அங்க அந்த ராக்கில் விவேகானந்தருக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு கிறிஸ்தவன் சிலுவையை வச்சான், அதே ஏற்று போராடி ஜெயித்தோம். அந்த போராட்ட பாரம்பரியம் என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி என்ற அரசியல் கட்சி இதை அறுவடை செய்து இதைக்கு சில ஓரளவு இதை வந்து டவுஸ் பண்ணவும் செய்தது. ஆனால் அதையும் மீறி இந்துக்கள் வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா பல இந்துத்துவ அமைப்புகளே இந்த போராட்டத்துக்கு வந்து கொஞ்சம் நீர்த்து போக வைத்தார்கள். ஆனாலும் இந்துக்கள் வந்து இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட தன்மை இன்று வெளிப்பட்டிருக்கிறது. அதனால இந்த இஷ்யூவை பேசுறதுக்கு முன்னாடி ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தேசத்திற்கு ஒரு முன்மாதிரி மாவட்டம். தொடர் போராட்டங்கள், கிறிஸ்தவம் பெரும்பான்மையா இருக்கான், அதை பத்தி எனக்கு என்ன கவலை, என் உரிமைக்கு நான் போராடுவேன். பணம் இல்லை கவலை இல்லை, பதவி இல்லை பிரச்சனை இல்லை, கேஸ் போடுவோம் பரவாயில்ல. ஆனால் நான் வீட்டுல மதத்தை பூட்டி வைக்க மாட்டேன். நான் போகிறவனெல்லாம் நான் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு நான் சொல்லுவேன். ஹிந்து என்ற ஒரு
மந்திர சொல்லுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாராக இருப்பேன். இப்படி வளர்ந்த மாவட்டம் அது இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. அதனால இந்த போராட்டம் என்பது இன்னைக்கு முளைத்தது அல்ல, இது அந்த மாவட்டத்தின் DNA. இதை புரிந்து கொள்ளாமல் ஹிந்து அமைப்புகள் அந்த மாவட்டத்தை கையாண்டார்கள் என்பது உண்மை. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இனிமையாவது அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது, நீங்கள் அந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏன் இந்த போராட்டம்லாம் வருது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 1982 கலவரம் வரக்கூடிய நேரத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது ஒரு வழிபாட்டு தலத்திலிருந்து இன்னொரு ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு வழிபாட்டு தலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்கிறாங்க? அதுக்கு முன்னாடி பல கலவரங்களுக்கும் இந்த புதுசாக கட்டக்கூடிய சர்ச்சு தான் காரணங்கிறதுனால தான் அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. ஸோ அந்த முடிவு எடுப்பதற்கு அதுக்கு பெரிய பின்னணியாக இருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு வழிபாட்டு தலத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு வழிபாட்டு தலம் கொண்டு வரக்கூடாது என்பது திருவிதாங்கூர் பகுதியில் உள்ள சட்டம். அப்போ அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு வேணுகோபால் கமிஷன்ல எங்க அப்பா தான் இன்னைக்கு அந்த ஆர்குமெண்ட்டை முன்னாடி வைக்கிறார் இந்துக்கள் சார்பாக. அதன் அடிப்படையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் என்று ஏற்பட்டது. இன்னைக்கு அங்க பல சர்ச்சைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னா அந்த ஒரு பீஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை அதை தொடர்ந்து வந்ததுதான் காரணம். அதுக்கப்புறம் வேணுகோபால் அவர்களுக்குள்ள அந்த அறிக்கை என்பது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கெசட்டிலும் பதிப்பித்தது. ஆனால் அதற்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. ஜெயலலிதா மட்டும் அதுக்கப்புறம் அந்த மதமாற்ற தடை சட்டத்தை மட்டும் ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அதை பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அது அதில் சொல்லப்பட்டதில் ஒரு ஷரத்து. அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச்சு கட்டுமானங்கள் என்பதுதான் பல இடங்களில் கலவரங்களுக்கே காரணம் என்பதை அன்னைக்கு நீதியரசர் வேணுகோபால் அவர்கள் அவருக்குள்ள அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நீதியரசருக்குள்ள ஒரு அறிக்கை, ஆல்ரெடி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு திருவிதாங்கூர் சட்டம், ஏற்கனவே 1982 கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து நடந்த கூட்டத்தின் முடிவு, இதை இவ்வளவத்தையும் மீறி இவர்கள் கட்டி வருகிறார்கள். அப்போ இந்த மாதிரி சர்ச்சு கட்டுறாங்க, அப்போ இது சட்டவிரோத சர்ச்சுன்னு ஏதாவது போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா மைனாரிட்டி கமிஷன் அவங்களுக்கு மேலே ஃபைன் போடுறது. இதை செய்தது யாரு அப்படின்னா, இங்க மைனாரிட்டி கமிஷன்ல இதுக்கு முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரியான வேலைகளை செய்தார். அதாவது சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ஃபைன் போடுவதற்கு மைனாரிட்டி கமிஷனை பயன்படுத்தினார். சோ அப்ப நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா, சட்டம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவனுக்கு மேல ஃபைன் வருது. அப்ப அங்க உள்ள இந்துக்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சூழல்ல இன்னைக்கு அங்க ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு ஹிந்துவும், நம்ம வீரத்துறவி சொன்ன மாதிரி, ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்திடும். இன்னும் வீரத்துறவி எதை சொன்னாரோ அந்த இந்துக்கள் அவர்கள். அதனால தமிழ்நாடு மட்டும் இல்லை, பாரத நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக ஹிந்துக்கள் மட்டும் இல்லை. பலர் சொல்லுவாங்கல்ல, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உரிமைக்காக யாரு போராடினாலும் அவன் தான் பெரிய ஆளுன்னு. அந்த அவ்வளவு வெறும் காலில் விழணும்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஹிந்துக்கள் காலில் தான் விழணும். இதையும் கூட அடக்குமுறை எங்க இருக்கும்? சட்டம் இருக்கு, சட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், சட்டத்தை செயல்படுத்தின அதிகாரிக்கு மேல நடவடிக்கை, இதற்கு குரல் கொடுக்கிறவன் மேல கேஸு. இது இவ்வளவுத்தையும் மீறி கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக ஒரு சமுதாயம் போராடி வருகிறது அப்படின்னு சொன்னா, இதையும் கூட என்னைய ஹிந்துத்துவத்துக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்? இதாண்டா போராடுற பரம்பரை. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன். கொண்டு வந்தவொடனே கிறிஸ்தவம் அம்பிட்டு வேணும் கவர்மெண்ட் ஸ்கூலை சரண்டர் பண்ணிட்டு ஓடிவிட்டான். உங்களால ஒரு சட்ட பேப்பரை சமாளிக்க முடியல, இவ்வளவு வேற இந்துக்கள் இன்னும் சமாளிச்சுக்கிட்டு அந்த ஊர்ல என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா, அவன் தான் ஒரிஜினல் DNA உள்ளவன். அதனால இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதுடன்,
கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்திற்கு எதிராக, இது இந்த மாத்தூர்ல மட்டும் இல்ல, பல ஊர்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் உள்ள இந்துக்கள் பங்கெடுக்க வேண்டும். காஷ்மீரை மாதிரி நாளைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிவிடக் கூடாது. இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ங்கிறது மட்டும் இல்லை. இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸிஸ்டென்ஷியல், இது அதுக்கும் மேல என்ன அப்படின்னா, இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு விடக்கூடிய சவால் தான் இந்த சர்ச்சை கட்டக்கூடிய பணி. ஏன்னா வேணுகோபால் அதையும் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா வாழ்கன்னு இங்க உள்ள மீனவன் போட்டுக்கிட்டு இருக்கான், அமெரிக்காவுக்கு சம்பந்தம். இதெல்லாம் வேணுகோபால் அவருக்குள்ள அறிக்கையில சொல்லியிருக்காரு. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த காலத்துல சொன்னது, காந்தி வரலாறுல, நேரு குடும்ப வரலாறுல எழுதப்பட்டிருக்கிற விஷயம். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை கேரளாவில் அது ஜெயிக்க விடாமல் தடுப்பதற்கு சர்ச்சை வழி அமெரிக்கா பணம் செலவு செய்தது வந்தது. ஸோ இந்த சர்ச்சுங்க கூடியதை நேரு குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தை பற்றி எழுதின புஸ்தகத்திலும் சரி, எங்க பக்கத்து மாநிலமான கேரளாவை ஆண்ட கம்யூனிஸ்ட்காரர்களும் சரி, ஒவ்வொரு சர்ச்சையும் அமெரிக்காவுக்குள்ள ஏஜென்ட்டுகள்னு தான் சொல்லியிருக்காங்க. வேணுகோபாலும் அதான் சொல்லியிருக்காரு, நீதியரசரும் அதான் சொல்லியிருக்காரு. இவர்கள் எல்லாம் 5ஆம் படை அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தியன் ஆண்ட்ரூஸ். எனக்கு மதமாற்றம் தடை சட்டம், எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை இருந்தால் நான் முதலில் எழுதுவது மதமாற்ற தடை சட்டம் சொன்னது மகாத்மா காந்தி. அதனால இந்த ஒரு சர்ச்சு போராட்டம் என்பது இந்த தேசத்தின் ஒருமைப்பாட்டிற்கான போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி. ஆனால் தவறான வரைபடத்தை காட்டிய இந்த முன்னாள் வங்கதேசத்தினுடைய அதிகாரி ஒருத்தர் இன்னைக்கு அந்த படத்தை அங்க நடந்த ஒரு மாநாட்டில் வெளியிட்டிருக்கார். அதை சரியான நேரத்தில் இந்தியாவிலிருந்து சென்ற அதிகாரி பூஜா குமாரிஜா அவர்கள் அதை தட்டி கேட்டிருக்கிறார். அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அவர் அதை பற்றி கேட்டிருக்கார். இது என்னன்னு பார்த்தோம் சொன்னா, டாக்கால பங்களாதேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் அப்படிங்கக்கூடிய பேர்ல ஒரு செமினார் அங்கே நடந்திருக்கிறது. அதுல அகமது தாரிக் கரீம் அப்படிங்கக்கூடியவர் அந்த செமினார்ல கலந்துட்டு இருக்கார். அவர் யாருன்னா, முன்னாள் வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு ஹை கமிஷனராக இருந்தவர். 2009 2014 வரைக்கும் அவர் அந்த பணியில இருந்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு பிரசன்டேஷன் வைக்கிறாரு. அந்த பிரசன்டேஷன்ல தான் இந்தியாவினுடைய மேப்பை அவர் தவறாக அங்க காமிக்கிறார். அப்போ உடனடியாக அந்த நம்ம தரப்புல இருந்து போன, இந்தியில இருந்து போன அதிகாரியான பூஜா குமாரிஜா அவர்கள் இந்த படத்தை நீங்கள் தப்பா காமிக்கிறீங்க, ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அதை எப்படி நீங்க தனியாக நீங்க காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அதற்கு அவர் சரி நான் நோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அவர் அதுல பேசும் பொழுது ஏற்கனவே நம்ம காலனி ஆதிக்கத்துல எல்லா நாடுகளும் இருந்தது. இப்ப இந்த காலனி ஆதிக்கத்துல இருந்து ஒரு நாட்டினுடைய தேசத்தினுடைய இறையாண்மை அதெல்லாம் ஒரு வழியாக அதுல இருந்து விடுதலை பாந்தி வந்தாலும் கூட அண்டை நாடுகள் எல்லாருடைய அந்த எல்லைகள் அதெல்லாமே அவர்கள் அதாவது ஒரு நல்ல நட்போடு இல்லாமல் அவர்களுக்கு ஒரு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது முடிந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரு மேட்டுக்குடியினரை அது அந்த மாதிரியான ஒரு முறையை அது காண்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக அதுல அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து முதல்ல அந்த தூதரக அதிகாரிக்கு நமது பாராட்டுக்கள். ஏன்னா இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுகளில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் பலது நடக்கும். நான் கூட இந்தியாவோட காமன்வெல்த் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். இப்போ காங்கிரஸ் ஆட்சி கோலாலம்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அப்போ கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இருக்கும். உங்கள் ஒரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கான்ஃப்ளிக்டை எடுத்து நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ணணும். அதாவது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுக்குன்னு சில இது உண்டு. அதாவது எங்கள் எப்படி அது பர்சீவ் பண்ணுறது, அது எப்படி ஃப்ளேர் அப் ஆச்சு, அது எப்படி ஆச்சு, ஒரு இது. அப்போ உடனே சுப்பாராவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கன்னா அவர் ஒரு காந்தியன், அவர் ஒடிசாவை பக்கத்தில் இருந்தவர். கொஞ்சம் காங்கிரஸ்காரர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இதை எடுக்கிறது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதைத்தான் எடுக்கணும். அப்போ எடுத்துருவோம். எப்படி 1900 அது இடிக்கப்பட்டதுன்னா சொன்னேன், இடிக்கப்பட்டது ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி 50, 150, 500 வருஷம் முன்னாடி கோயில் இடிக்கப்பட்டதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நான் இஷ்யூவை கொண்டு வந்த உடனே கடும் எதிர்ப்பு. யாரு இங்கிருந்து போனா நம்ம நாட்டுக்குள்ள கடைசி வரை நான் அதை விடலை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் ஊருக்கு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னையும் காட்டி விட்டுட்ட இந்த பிரச்சனையை நம்ம பண்ணினதுனால
அதே நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாப்பிக்கை வந்து அவங்க எடுத்துருக்காங்கன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கல, அந்த ப்ரொசீடிங்ஸை பார்க்கல, அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இதில் வந்து இந்தியாவை சிறுமைப்படுத்துவதற்கு இந்த மாதிரியாக பண்ணக்கூடிய வழக்கங்கள் என்பது உண்டு. ஏன்னா ஐம் டைரக்ட் இது, ஏன்னா நான் சண்டை போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி. அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு எம்பசியில் அன்னைக்கு கோலாலம்பூர்ல இருந்த இந்தியன் எம்பசி ஸ்டாஃப் அதுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்னைக்கு இந்த அம்மா எதிர்த்து இருக்குன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு அம்மா அன்னைக்கு நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அன்னைக்கு தூள் கிளப்பி இருக்கலாம். ஆனா கடைசி வரை நம்ம நடத்த விடலை. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதை செய்ததாக நான் கேள்விப்பட்டேன். அது கூட எனக்கு உறுதியா தெரில, பட் இது நடந்தது. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நமது வாழ்த்துக்கள். அடுத்தது அவர் என்ன சொன்னாரு, கலனியல் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்டை எல்லாம் பிரித்து நம்மை பிரித்தது மட்டும் இல்லாமல் நமக்கு இடையில மன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு இவர் ஒரு யோக்கிய வேஷம் போடுறாரு. ஏன்டா இந்த நாடு ஏன்டா பிரிஞ்சுது? வெள்ளக்காரன் அந்த நாட்டை பிரிச்சுக்கோன்னா, இந்த நாட்டுல இந்துக்களோடு இருக்க மாட்டோம், நாங்க தனியா தாண்டா இருப்போம் மதத்தின் அடிப்படையில சொன்னது துலுக்கம் தானே. ஆமா, அப்ப இந்த பிரிவினைக்கு அடிப்படை வித்து போட்டதே நீ தானடா. அப்ப இப்ப எங்கிறதுல நட்புறவு வரும். அன்னைக்கு நீ வந்தே மாதிரம் பாட மாட்டேன் நீடா. அன்னைக்கு நீ என்ன சொன்ன, பாரதத்தை பாரத மாதா என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ தானே சொன்ன. தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ தானே சொன்ன. அப்ப கொலோனியர்கள் இந்த நாட்டை பிரித்தார்கள், அதுக்கு பிரிப்பதற்கு அடிப்படை அமைஞ்சது உன் மதம் தானடா. தனி வாக்குரிமை கேட்டாய், இரட்டை வாக்குரிமை. ஆமா, இரட்டை வாக்குரிமை. அது மட்டுமா, நாங்கள் தனி தேசிய இனம். யாரு? துலுக்கன் தனி தேசிய இனம், ஹிந்துக்கள் தனி தேசிய இனம். என்னடா நீயும் பெங்காலி தான் பேசின, உன் பக்கத்து வீட்டுக்காரனும் பெங்காலி தான் பேசின, ரெண்டு பேரும் பெங்காலி தான் பேசினிய, ரெண்டு பேரும் ஹுக்ளியில் உள்ள மீனை தான் பிடிச்சி தின்னிய, ரெண்டு பேரும் இதே அரிசியை தான் பிடிச்சி தின்னிய. அப்புறம் நீ அவனை எப்படா தனி தேசியனமானேங்க? ஏன்னா நீ மதம் மாறினால நீ தனி தேசியனம் அதானே. அப்ப எதுடா மேட்டுமைத்தனம்? இந்த நாட்டில் அடுத்த மதத்தோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி பல லட்சம் பேர்களை கொன்று குவித்து இரத்த வெள்ளத்தில் இந்த நாட்டை ஏற்படுத்திக்கிட்டு நீ இன்னைக்கு இதை பத்தி பேசுறேன்னு, இதையும் கூட உலகத்தில் அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா? அதனால இந்த மாதிரி பேசியாச்சுன்னா பாத்தியா, இந்த பிரிவினையை கூட அவங்க மனசுல ஏத்துக்கல, அங்கேயும் நிறைய நல்லவங்க இருக்காங்க பாத்தியா அப்படின்னு 10 பேர் சொல்றதுக்கு அங்க பேசுறது. இதை நம்ம ஊர்ல பேப்பர் எல்லாம் எழுதுறது. அப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் மனசுல எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த மவுண்ட் ரோடு மாவோ பேப்பர் மாதிரி 10 பயிலுக எழுதுவானுவ. ராஜதீப் சர்தேசாய். ஆமா, அதெல்லாம் எழுதுறது. நாடு எதிர்நாட பிரிஞ்சுது. நாடு பிரிஞ்ச அடிப்படை சித்தாந்தம் என்ன? அப்ப நாடு பிரிஞ்ச அடிப்படை சித்தாந்தத்தை நீ இன்னும் பின்பற்றலைய. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ் தானே வச்சிருக்க. அப்ப நீ வந்து இந்த நாடு பிரிவதற்கான அடிப்படை தான் வந்து உண்மைக்குமே பிரச்சனையானதுன்னா, அப்ப நீ செக்குலர் பங்களாதேஷ்னு அறிவி, நீ செக்குலர் பாகிஸ்தான் அறிவி, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வேதாந்தம் மண்ணாங்கட்டிய பேசு. இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு எதுக்கட அறிவிச்ச? அப்ப நீ அந்த தனி இனவாதத்தை ஏத்துக்கிட்டதுனாலதான் அனுபவிச்ச. சரி, ஒன்னு அரபி ஏத்துப்பானடா மாட்டான், ஒண்ணும் கிடையாது. அந்த மெக்கா சாவி அந்த குடும்பத்துக்காரனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், அப்படித்தான் நபி சொல்லி இருக்காரு. கரெக்டா? கரெக்ட். அந்த குடும்பத்திலிருந்து அந்த சாவியை புரிஞ்சாச்சுன்னா ஏதோ அழியும். இதுவும் அவரு சொல்லியிருக்காரு. சாதாரண இல்லை, பெரும் வயலன்ஸே சொல்லியிருக்காரு அந்த சாவி. அப்போ உன் இனத்துல வந்து அந்த இனத்துக்காரன்ட்ட தானே சாவி இருக்க முடியும். உன் பெங்காலி இனத்துக்காரன்ட்ட சாவி இருக்கக்கூடாது. அவன்கிட்ட இருந்து நீ சாவி, நீ உண்மையான துலுக்கனா இருந்தாலும் நீ சாவி வாங்கினா அழிக்கப்பட வேண்டும்னு தானே சொல்லியிருக்காரு. அப்போ ஒன்னு அந்த இனமா அவரே ஏத்துக்கலையேடா. அப்ப யாருக்கு இந்த சாத்தான் வேதம் ஓதுறதெல்லாம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடியது. இதெல்லாம் கேட்குறவன் கேனையனா இருந்தால் எதுலேயோ ஏதோ வழியும்பாங்க. ஸோ அதனால இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, இந்த நரேட்டிவ் சிட்டி. இவ பாருங்க, இந்த நம்ம நாட்டில இருந்து சிந்து நதியிலிருந்து போகக்கூடிய தண்ணியை வந்து அங்கே பிளாக் பண்ணி இந்தியாவுக்கு செனாப் ரிவர் வாட்டரை வந்து நம்ம திருப்புறத்துக்காக வேண்டி பக்லிஹார் திட்டம் நடந்து அதிலிருந்து இருந்து லிங்க் கெனால் போடக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாளும் துலுக்கம் படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் நமது வரலாறே ஆரம்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான்
இப்ப என்னடான்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை எல்லாம் பத்தி உலகம் முழுக்க பேசுறானா. ஆமா, அவங்கதான் அங்க ஆர்கா இதுல இருந்தாங்க. ரைட்டா? பாணினி எங்க ஊருக்காரு, நாங்க தான் சமஸ்கிருதத்தை உலகத்துல கொடுக்கறோம்ங்கிறான் இப்போ. ஆமா, நான் கூட பார்த்தேன் அதெல்லாம். ரைட்டா? தட்சசிலா பல்கலைக்கழகம் நம்ம இடத்துலதான் இருக்கு, நாங்க தான் உலகத்துக்கே சமஸ்கிருதத்தையே கொடுத்தோம்ங்கிறான். ஆமா. எப்ப? இங்க டேம் கட்டினதுக்கு அப்புறம். இங்க திருப்பி விட போறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில இந்தியா வெளியில வந்தாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் ஞாபகத்துக்கு வருது, சமஸ்கிருதம் ஞாபகத்துக்கு வருது, பாணினி ஞாபகத்துக்கு வராரு, தட்சசிலா பல்கலைக்கழகம் ஞாபகத்துக்கு வருது. இவ்வளவு நாள் இதெல்லாம் செய்தவன் மட்டும் வெறும் காஃபிர்னு தான்டா கொண்டுகிட்டு இருந்திய. ஆமா, அதானே பண்ணிக்கிட்டு இருந்திய. சரி விடுறா, உங்க உருதை தவிர பெங்காலி பேசினாங்கிறதுக்கு தானடா அங்க போய் அவனுங்களை கொண்டு பங்களாதேஷ்னு ஒரு நாடே உருவாச்சு. இப்ப திடீர்னு உங்களுக்கு எங்கடா பாசம் வந்துருச்சு? அப்ப இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நரேட்டிவ் செட்டிங். நான் அப்படிப்பட்ட துருக்கம் இல்லை, நான் யோக்கியனாக்கும். அப்ப இந்த வரலாறை நம்ம மறைச்சிடுறோம்ல. அப்ப நம்ம ஊர்ல 10 பேர் சொல்லுவான், அவனும் மனுஷன் தானே, அவனும் நல்லவனா தானே இருந்தியா, இந்து முகத்துல கெட்டவனே இருந்தது இல்லையா? இருந்தா நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கலையே. ஆனா அவன் சமயம்ங்கக்கூடிய நோக்கத்துல அதை செய்யல இல்ல. நீ சமயம்ங்கிற நோக்கத்துல இல்ல நீ பண்ண. அப்ப இப்படி இந்த கேள்வி ஹிந்து தான் கேட்பான். அவன் கூட கேட்க மாட்டான். அவனுக்கு தெரியும் அவன் யாருங்கிறது, அவனுக்கு தெரியும் நம்ம யாருங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நரேட்டிவ் செட்டிங், ஒரு நியூட்ரல் மைண்ட் செட் இருக்கிறவனை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி இன்று அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அந்த எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் அவர் பங்களாதேஷ்ல உள்ள அந்த பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த பியூரோக்ராட் அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய கோவில் இடிப்புகளை நீங்க நிறுத்தலாம். பல இஸ்கான் சாதுக்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவங்களெல்லாம் நீங்க விடுவிக்கலாம். இப்ப பல இடங்கள்ல துர்கா பந்தல்கள்ல பூஜைகள் நடத்துவதற்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க நடத்தலாம். நடத்தி நீங்க கசப்புணர்வை குறைக்கலாமே. நிச்சயமாக. யாரு குறைக்க வேண்டாம்னா குறைக்கலாமே. படுகொலைகளை நீங்க நிறுத்தலாம். இதெல்லாம் நீங்க முதல்ல பண்ணினதுக்கு அப்புறம் இந்த பொது நியாயத்தை பேசுங்க. அதுவரை இருங்க. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.